தஞ்சை பெரிய கோயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மங்கள், மிகப்பெரிய விசேஷ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அந்த கோபுரத்து மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லோட வெயிட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 80 டன். இது how is it possible? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி நடந்திருக்கு, எப்படி சாத்தியம், அது முத கொண்டு டீடைல்ட் எக்ஸ்பிளைனா வந்து பார்க்க போறோம். இதை தாண்டி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த கோயில்ல வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த கற்களா இருக்கட்டும், வெறும் கருங்கல்லால மட்டுமே கட்டப்பட்ட ஒரு கோயில், மிகப்பெரிய மர்மங்கள் எல்லாமே வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைனா வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலம் கதம் அண்ட் GH. தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயில் வந்து இந்த கோயிலோட மொத்த கற்களோட வெயிட் எவ்வளவு, இந்த கோயிலோட வெயிட்டே எவ்வளவு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். நல்லா நம்ம வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். எவ்வளவோ வெயிட், இதை வந்து நம்ம வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது. அவ்வளவு வெயிட் வந்து அந்த கோயில் வந்து தாங்கி அந்த கற்கள் மூலியமா வந்து நிக்குது. முழுக்க 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 கருங்கல்லால மட்டுமே வந்து கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். கருங்கல்லால மட்டும்தான் கட்டப்பட்டாங்க. ஆனால் இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரை சுத்தி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சரௌண்டிங், 1 கிலோமீட்டர் ரேடியஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு பாறை உள்ள ஒரு இடமோ இல்ல ஒரு கற்கள் உள்ள ஒரு இடமோ ஒண்ணு கூட கிடையாது. பட் ஆனா இப்ப பெரிய ஒரு சரித்திரத்தையே வந்து அந்த காலத்துல வந்து நிமித்தி வச்சுட்டு போயிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, இது வந்து பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் இவ்வளவு தூரம் வந்து தஞ்சாவூரே சுத்தி பார்த்தாலும் சரி, ஒரு 60 கிலோமீட்டருக்கு தஞ்சாவூரை சுத்தி எந்த ஒரு கற்கள், எந்த ஒரு பாறையும், ஒரு மலையோ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய கற்களை கொண்டு வந்து இந்த கோயிலை வந்து எப்படி எழுப்பி நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறது நம்மளோட எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து இருக்கும். யாஸ் ட்ரூ, அது வந்து எப்படி சாத்தியம்? எந்த ஒரு சிமெண்ட்டுமே யூஸ் பண்ண கிடையாது. எந்த ஒரு சிமெண்ட்டுமே யூஸ் பண்ண கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா செங்கலோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி கட்டுறோம். பட் ஆனா அப்ப எதையுமே யூஸ் பண்ணல. ஒன்லி ஒன், வெறும் கருங்கல்ல மட்டுமே வச்சு கொஞ்சமா செதுக்கி இன்னைக்கு கருங்கல்ல அந்த கோயிலோட முழு அமைப்பு, இந்த போட்டோல ஷோ ஆயிட்டு இருக்கிற இந்த கோயிலோட முழு அமைப்பே வந்து இதுதான். இதோட ஃபுல் ஃபுட்டேஜ் ஷூட், எப்படி சொன்னா லாங் ஷாட் அப்படிங்கிறது. இந்த கோயில் நீங்க பார்க்கும்போது அவ்வளவு கோபுரம் வந்து எழுந்து வந்து நிற்கும், அவ்வளவு அழகா, இவ்வளவு பெரிய ஒரு கோபுரமா அப்படின்னு. பட் ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோட கலசம், அதுவும் சரி, அந்த கலசம் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்களும் சரி, அது எல்லாமே வந்து ஒரே ஒரு கல்லால் செய்யப்பட்டது. அதுக்கு நான் வரேன். பட் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கோயில்ல வந்து சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து கற்களால செதுக்கப்பட்டது, கருங்கல்லால செதுக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஷேப் கொடுத்தாங்க. ஒரு கல் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல கோயில்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கோயில்ல பார்க்கக்கூடிய சாமிகளா வந்து இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மாதிரி கற்களால செதுக்கப்பட்டு, அந்த செதுக்கப்படுறதுன்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து செய்யப்படுறதா வந்து இந்த கருங்கல்லால சரி எல்லாமே வந்து இந்த செதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயில்ல யூஸ் பண்ணப்பட்ட கல்கள் மட்டுமே வந்து அந்த கல்லோட வெயிட் மட்டுமே வந்து ஏறக்குறைய இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளவு வெயிட் வந்து தாங்கிட்டு இருக்கு அந்த கோயில். பட் ஆனா கல்லு மாதிரி வந்து நிக்குது. என்ன வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு இடியை வந்து இடிச்சாலும் சரி, பவர் கூடுமே தவிர கலசத்துக்கு, அந்த கோபுரத்துக்கு, அந்த கோயிலோ ஒரு அசைவு கூட அசையாது. ஏன்னா கட்டினது யாரு, நான் சொல்லணும் கிடையாது, யாருன்னு தெரியும். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை நிப்பாட்டிட்டு வந்து போயிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது மிஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கீழே இருந்து நம்ம வந்து பார்த்துடுறோம் அந்த மேல தெரியக்கூடிய கோபுரம், மேல தெரியக்கூடிய அந்த கலசம், அது என்ன அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கலசம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஓரளவுக்கு கையால செதுக்கப்பட்டு கொஞ்சமா கற்கள் மூலியமா எடுத்து மேல் அடுக்கடுக்குகளா செஞ்சு இதை எல்லாத்தையுமே எழுப்புனாங்க. சிமெண்ட் எதுவுமே இது பண்ணியாம எதுவுமே வச்சு கற்களால செதுக்கி மட்டுமே நிப்பாட்டி எழுப்புனது. பட் ஆனா அது கோபுரம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு இதுதான் கோபுரம் அப்படின்னா, என்னோட கைதான் கோபுரம், இந்த இதுதான் கோபுரம் அப்படின்னா, இங்க அது கீழ இருந்து ஒரு கல், ஒரு ரவுண்டான ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, எக்ஸாக்டா இந்த இமேஜ் ஷோ ஆயிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு கல்லோட வெயிட் மட்டும் அப்ராக்ஸா 80 கிலோ டன்.
80 கிலோ டன்னா கௌதம்? என்ன கௌதம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா இட்ஸ் வெரி ட்ரூ. இதை எப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பிஃபோர் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம்? எதை வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்மளால இது வந்து இப்ப தூக்கலாமே, ஆனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்திருக்கும் இந்த வீடியோ பார்த்து இருக்கிறவங்களுக்கு. யா இட்ஸ் வெரி 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 இட்ஸ் ட்ரூ. அது எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இதுவரைக்கும் கெஸ் பண்ணது மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து இருக்கட்டும், யாராலும் இப்ப வரைக்கும் இது கெஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, பட் இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் தான். பட் ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருமே அது கண்டுபிடிக்கவே கிடையாது. எவ்வளவு பெரிய டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் முழுசா இப்படிதான் கொண்டு போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த 80 கிலோ டன்னை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல இருந்து செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி 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 அந்த கோபுரத்தை வந்து ஃபர்ஸ்ட் எழுப்பிட்டாங்க. எப்படி சொல்லலாம், அந்த கோயிலோட கோபுரத்தை வந்து எழுப்பிட்டாங்க. இந்த கோபுரத்தோட கலசத்தை, அந்த கோபுரத்தையும் அந்த 80 கிலோ டன்னையும் வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் வந்து டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வந்து இதுதான். பட் ஆனா திருப்பியும் சொல்றேன், இதுதான் உண்மை அப்படிங்கிறது யாருனாலுமே வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் எனிமோ நோ சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது, நிரூபிக்கவே முடியாது. இப்படிதான் அப்படின்னு இது வந்து ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அது கோபுரத்துல 4 சைடு வந்து இருக்கு போது, இந்த பக்கம் 2 பக்கம் இப்படி 2 பக்கம் இருக்க போது, இதுல ஒரு சைடு மட்டும் எடுத்து, இப்ப இந்த பக்கம் இருக்கு அப்படியே இந்த பக்கத்தை மட்டும் எடுத்து, இல்ல இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கத்தை வந்து எடுத்து கீழ இருந்து எப்படி அப்படின்னா தரையில இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா மண் எழுப்புறது, இதுதான் தரை அப்படின்னா இந்த தரையில இருந்து இங்க இருந்து ஆரம்பம் வைங்க. இப்படியே அந்த கோபுரம், இது கோபுரம், இந்த இடத்துல வந்து இப்படி நிக்குது கோபுரம், இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு கொட்டுறாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா மேடாகும். இதை இப்படி சமப்படுத்துறது, மேல் வாக்கில சமப்படுத்துறது, அது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 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 மேல் வாக்கில சமப்படுத்தி இது இங்க இருந்து மண்ணு வந்து கொட்ட ஆரம்பிச்சு 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 இது இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல கோயில் பாதி கட்டி இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இவ்வளவு தூரமும் எப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரமும் வந்து மண்ணால நிரப்பப்பட்டு பயங்கர கல்லு மாதிரி அந்த மண்ணை வந்து செதுக்கி ஃபிட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கெட்டியாக்கி இதுல யானைகளை யூஸ் பண்ணி எப்படி அப்படின்னா எலிஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது மூலியமா கயரை கட்டி அண்ட் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இழுக்கிறதுக்கான ஒரு பலத்தை கொடுத்து அந்த 80 கிலோ டன் கல்ல ஒரே கல்லு, அது எதுவுமே வந்து சிமெண்டாலையோ வாட்டவர் எதுவுமே கட்டப்படல, ஒரே ஒரு கருங்கல், அவ்வளோ பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து 80 கிலோ டன்னை எடுத்துட்டு வந்து யானை பின்னாடி அந்த கயரை கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேட்ல வந்து இழுக்க வச்சு அதை வந்து மேல கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கெஸ், இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் ஆனா இது இட்ஸ் நாட் ட்ரூ, இதுதான் உண்மை அப்படிங்கிறத யாருனாலுமே வந்து நிரூபிக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். இந்த நொடி இந்த செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கும் சரி, யாராலுமே இதுதான் இப்படிதான் கொண்டு போனாங்க அப்படிங்கிறத 100க்கு 100% சொல்லவே முடியாது, சொல்றதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. பட் இது வந்து ஓரளவு ஒரு கெஸ், இப்படிதான் அந்த கல்லை கொண்டு போயிருப்பாங்க. சீரியஸா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து எப்படி பாசிபிள், இது எப்படி இதை கொண்டு போய் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இதுக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்க, மிகப்பெரிய சக்தி அந்த டைமிங்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற போது எவ்வளவோ பவர் வந்து இருந்திருக்கும். அது சித்தர்களா இருக்கட்டும், சாமியார்களா வந்து இருக்கட்டும், மிகப்பெரிய மகான்ஸா வந்து இருக்கட்டும், சிவன்ஸா வந்து இருக்கட்டும், எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த கல்லை வந்து தொடாமையே வெறும் அவங்களோட சக்தி மூலியமா கையை மட்டுமே அசைச்சு இப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கதைகள் வந்து இருக்கு, உண்மையான கதைகள் வந்து இருக்கு. உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனை கதைகள் வந்து இருக்கு. எப்படி அப்படின்னா அவங்களோட மந்திரம் மூலியமாவே வந்து இந்த கல்லு வந்து தரையில இருந்து எழும்பி இங்க இருந்து மேல போய் இந்த கோபுரத்தில் அங்கு மேல உட்கார்ந்த ஒரு சில கதைகள் வந்து இருக்கு. நீங்கள் நான் இல்ல இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்போம். யா இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன் நீங்க விக்கிபீடியா லிங்க் போட்டீங்கன்னா வரதுக்கான மோர் சான்சஸ் வந்து இருக்கு. நீங்க கூட சர்ச் பண்ணி கூட வந்து பாருங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்னமோ சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி கதைகள் இருந்தாலும் பட் சயின்டிபிக் ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு கெஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த மண்ணு மூலியமா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கறதான் இப்போ வரைக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் ஆனா இட்ஸ் ஃபுல்லா 100க்கு 100% இதுதான், அப்படி இப்படிதான் கொண்டு போனாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே இது தெரியாது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோபுரம் வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய கோபுரம் வந்து நம்ம கீழே தரையில இருந்து நம்ம வந்து பாத்துறோம். அது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு அப்படி சின்னதா எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது நமக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சின்ன கோபுரமே கிடையாது. தரையில இருந்து 12 அடி உயரம், தரையில இருந்து 12 அடி உயரம். 3 மனிதர்கள், இன்னைக்கு நீங்க நான் அந்த வீடியோ பார்த்துருக்க நம்ம 3 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் சரி, அத முழுசா வந்து நம்மளால கை சேர்த்து பிடிக்க முடியாது 3 பேர்னால.
உண்மை. அந்த கோபுரத்தை 3 பேர்னால முழுசா சேர்ந்து கையே பிடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு கோபுரம். அதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 10 கிலோக்கு மேல விறகு வந்து உள்ள கொட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா, கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது தெரியல, 12 வருஷத்துக்கு ஒருக்கா காமன் எல்லா கோயிலுமே வந்து பண்ணுவாங்க. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அந்த விறகு உள்ள இருக்கக்கூடிய அந்த விறகை வந்து கீழே கொட்டிட்டு புது விறகு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கான பவர் வந்து 12 வருஷம் தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய விதைகளா இருக்கட்டும், அதுக்கான விஷயங்கள் வந்து 12 வருஷம் தான் அதுக்கான ஒரு கெப்பாசிட்டியா வந்து இருக்கட்டும். இதுல அது கீழே மொத்தமாவே தஞ்சை பெரிய கோயில் வந்து அந்த கோபுரத்தையே வந்து கலட்டி கயிறு மூலியமா மேல இருந்து ஆட்கள் ஏறி கரட்டி அதை கீழே இறக்கி அதை சுத்தம் பண்ணி பளிச்சுனாக்கி உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த பழைய விறகை வந்து கீழே கொட்டி புது விறகை வந்து உள்ள வச்சு 10 மூட்டையா இருக்கட்டும், அது 10 கிலோவுக்கு மேல வந்து உள்ள வச்சு உள்ள சேர்க்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து திருப்பியும் மூடி ஒரு மிகப்பெரிய விஷயமா, மிகப்பெரிய ஒரு விழாவா, கும்பா விஷயம் அப்படி சொல்லுவாங்கல்ல, இது எல்லா கோயிலையும் பண்றதுதான். பட் ஆனா இங்க இன்க்ளூடிங் வெரி ஸ்பெஷலாக வந்து இருக்கும் இந்த தஞ்சையில் பெரிய கோயிலில் வந்து அங்கே மேலே கொண்டு போய் வச்சு திருப்பி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து பண்ணுவாங்க. அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இடி அடித்தாலும் சரி, பவர் இருக்க அந்த கோபுரத்துக்கு ஏறுமே தவிர லெஸ் ஆகாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இப்படிதான் இந்த மாதிரி பல மர்மங்கள் இன்னமும் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அடைஞ்சதா வந்து இருக்கு அண்ட் மிஸ்ட்ரிஸா தான் வந்து இருக்கு. இது யாராலையுமே அந்த இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அங்க எழுதப்பட்டிருக்கிற கல்வெட்டுகளா இருக்கட்டும், செதுக்கப்பட்டிருக்கிற சிலைகளா இருக்கட்டும், உருவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து காரணமா தான் வந்து இருக்கு. நீங்க நுழைவாசல நுழையும் போது அண்ட் ரீசெண்ட் டைம்ல ஒரு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வீடியோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. 2 பூ மாதிரி இருக்கும். ஒரு பூ வந்து யானையோட தும்பிக்கையில வந்து மலர்ற மாதிரி இருக்கும், இன்னொரு யானையோட தும்பிக்கையில வந்து சுருங்குற மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து எதுக்காண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் ரீசெண்ட் டைம்ல சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதோட ஒரு லாக் புக்கே வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கலசங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. ஒண்ணு வந்து சூரியன் உதிக்கும் போது இந்த இடத்துல வந்து வெயில் போடும், அதனால வந்து மலர்ற மாதிரி வந்திருக்கு. சூரியன் இறங்கும் போது அது வந்து மொட்டு வந்து எப்படி சொன்னோம் அப்படின்னா மூடுற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல மர்மங்கள் அந்த கோயில வந்து அடங்கி இருக்கு. பல கல்வெட்டுகளா இருக்கட்டும், அந்த கோயிலை கட்டின ஒவ்வொருத்தவரோட எப்படி அப்படின்னா அந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. எத்தனையோ பேர் வந்து சேர்ந்து கட்டியிருப்பாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேர்ந்து கட்டியிருப்பாங்க. அவங்களோட அத்தனை பேருமே வந்து அந்த கோயிலை சுத்தி அவங்களோட கல்வெட்டுகள்ல பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒருத்தர் பேர் கூட தவறாம எல்லார் பேரையுமே வந்து அந்த கோயிலோட கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. நீங்களே போகும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பேரா ஸ்லோகம் மந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா வந்திருக்கும் அந்த கோயில. இனிமேல் போய் விசிட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா போய் பாருங்க, மறக்காம பாருங்க. தமிழ்நாட்டுல இந்த வீடியோ வந்து யார் மூலியமா எந்த இடத்துல சஜஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒன் டைம் ஆச்சும் இப்படிப்பட்ட ஒரு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அதுவும் மிகப்பெரிய மன்னனால கட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தூண்டு மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷம் ஆனாலும் சரி இது இடிறதுக்கோ ஒரு சின்ன ஒரு சேதாரம் ஆகுறதுக்கோ நோ மோர் சான்ஸ், வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது நீங்க ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இந்த ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து. பட் ஆனா பார்க்காத வந்து கண்டிப்பா உங்களோட லைஃப்ல மிஸ் பண்ணிடாம ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம பேசிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெருசா ஃபாலோ பண்ண விஷயங்களா சோஷியல் மீடியால கௌதம்னு சர்ச் பண்ணீங்களா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும், பெருசா ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். எல்லா லிங்க்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் டெய்லி வந்து உங்களுக்கு நியூ கண்டென்ட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த டைம் பார்க்கலாம். பாய்.